ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம கோமதி அம்மா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து திடீர்னு கும்பலாக என்னடா கும்மி அடிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தா, நம்ம பழனிக்கு கல்யாணம் இல்லை, அதனால் சும்மா பேசிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறீங்க. சரி போங்க போங்க, உங்கள் வீட்டில் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம பாண்டியன் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா, உங்கள் அம்மா கூப்பிட்றதுக்கு நான் என்னப்பா சொல்ல போகிறேன், நீ போய் கூப்பிடுப்பான்ட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தவர், கோமதி உங்களை வர சொன்னுச்சான், என்னடா இழுவேன் மேட்ருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் கோமதி அம்மா உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பூரிச்சு போயிட்டாங்க. என் மருமக என்ன கூப்பிட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக சந்தோஷமே குஜு குஜுன்னு ஓடிட்டாங்க. எங்கடா ஓடினாங்க அப்படின்னு பார்த்தா, குதிச்சு போகிற பாட்டி திடீர்னு பார்த்தா செயின் எடுத்துகிட்டு வந்து போகிற டைமில் 2 புல்லட் பாண்டி வந்துட்டாங்களா, வேணா பிடிச்சவங்க அப்படி இல்லைங்கமானவங்கன்னு மனசுக்குள்ளே திட்டிகிட்டே இருந்தாலும், இந்தப்பா உனக்காக நான் செயின் போட்டிருக்கேன், அம்மா கொடுக்குற பரிசுன்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, மொத்தத்தையும் எழுதி கொடுத்துருவாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புல்லட் பாண்டி கோவப்படுறாரு. எழுதி கொடுத்தா என்னதான் தப்பு, செஞ்சுதான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு லுக்கு. அதுக்கப்புறம் என் பிள்ளையோட நிச்சயத்துக்கு நான் போக வேண்டாம், உங்களுக்கு என்னடா அப்படின்ட்டாங்க. மறுநாள் விடியுதுங்க. இங்கே தடபுடலாம் கிளம்ப நம்ம பழனி மேக்கப்லாம் வேற லெவலில் போட்டு கிளம்பிட்டு இருக்காரு. கடைசியில் நடக்காத கல்யாணத்துக்கு இப்படியாடா நாதஸ்வரம் வசிக்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி ஒரு பக்கம் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா பாட்டி ஒரு பக்கம் நான் கிளம்பியா வேண்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிளம்ப, அதுக்கப்புறம் ராஜோட அம்மாவும் அவங்க சித்தியும் கிளம்புறாங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, என் குழந்தைனார் கல்யாணத்துக்கு நான் போகாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா பொண்ணு வீட்டிலேருந்து யாரும் வரலங்க. உடனே பெரிய புல்லட் பாண்டி சொல்கிறாரு, இங்கே நடக்கவே நடக்காது, போயிட்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற வேணா பிடிச்சவங்களா, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டிலே கம்முன்னு உட்கார வேண்டியதானே, உங்களை யாரா கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.